நம்மளுடைய அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கடலோர மாவட்டம் அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போம்போது, அந்தந்த மாவட்டத்தில உள்ள முக்கியமான பிரச்சனைய வந்து யாராவது எழுதிக் குடுப்பாங்க. அத வந்து அண்ணன் அவர்கள் வந்து பேசுவாரு. அப்படிதான் வந்து இப்ப வந்து நம்மளுடைய அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அந்த அந்த அங்க போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது தாய்ப்பாசம் காட்டிய தலைவனை இழந்து வாடும் மக்களுக்கு வந்து நம்ம ஆதரவாக இருக்கணும். அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணன் விஜய் அவர்கள் வந்து சொல்றாரு. இப்படி விஜய் அவர்கள் வந்து எதுக்காக சொல்றாரு? சந்தர்ப்பவாத அரசியல வந்து பண்றாரு. ஆனா எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சந்தர்ப்பவாத அரசியல் அவர்கள் வந்து பண்ணவே இல்ல. அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துக்காட்டா தான் இந்த மும்பை பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து சொல்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 2009, 10 அந்த காலகட்டத்தில வந்து 8ல இருந்தே அந்த காலகட்டத்தில இருந்து தீவிரமாக புலிகளுக்கு ஆதரவாக பேசினாரு. பேசினதுனால அவர வந்து ஜெயில்லயும் போட்டாங்க. அதனால ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, அங்க வந்து போர் வந்து முடிவு பெற்றது. அதுக்கப்புறம் 2011ல வந்து தமிழ்நாட்டுல வந்து எலக்ஷன் வருது. அப்படி 2011ல எலக்ஷன் வரும்பொழுது, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இங்க தமிழ்நாட்டுல, அதாவது பிஜேபிக்கு மட்டும் ஆதரவா அண்ணன் பேசல. இங்க தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவுக்கும் ஆதரவாகவும் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசினாரு. ஏன் பேசினாரு அப்படின்னா, அதாவது ஈழப்போர் நடப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்த இந்தியாவுல காரணமாக இருந்த காங்கிரஸ், தமிழ்நாட்டுல வந்து திமுக. இந்த 2 கட்சியுமே வந்து அரசியல் அதிகாரத்திற்கு அடுத்து வரக்கூடாது என்பதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கடுமையான பிரச்சாரம் செய்தார். அதனால அதிமுகவிடம் சேர்ந்து திமுக வந்து தமிழ்நாட்டுல வரக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு முழுக்க வந்து அ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்தார். அதே வேளையில் 2012ல வந்து அ மும்பையில வந்து மாநகராட்சி தேர்தல் வந்து நடக்குது. அப்ப அந்த தேர்தல்ல வந்து தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தாராவி பகுதியில வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து காங்கிரசுக்கு எதிராக பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டார். அதாவது எதற்காக அப்படின்னா, அதாவது காங்கிரஸ் வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்திற்காக மட்டுமே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வாக்கு கேட்டாருங்கிறது தான் உண்மை. இத இத தெரிஞ்சுக்காம, அதாவது எப்படி விஜய் வந்து ஒரு சந்தர்ப்பவாதத்திற்காக புலிகள வந்து ஆதரிக்கிற மாரி இப்ப பேசினார் பார்த்தீங்களா? ஆனா அப்படி இல்லாமல், அ சந்தர்ப்பவாதம் இல்லாமல் இன உணர்வோட அண்ணன் சீமான் அவர்கள் வந்து காங்கிரஸையும், திமுகவையும் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால மட்டுமே தான், அ அதாவது சீமான் அவர்கள் வந்து மும்பையில போயிட்டு தாராவி பகுதியில அதுவும் அவர் வந்து புலிகளுக்கு ஆதரவாக போராடிய ஒருத்தர். அங்க அதாவது போர் நடந்துட்டு இருக்கும்போது, தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவர் வந்து புலிகளுக்கு ஆதரவாக மும்பையில உள்ள தாராவி பகுதியில வந்து தமிழர்கள வந்து திரட்டி, அதற்கான எதிர்ப்பு கூட்டங்களையும் அவர் நடத்தியிருக்காரு. அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவர் ஒரு தமிழர். அதுவும் தமிழர் வசிக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடியவர் என்பதனால தான்